1249 கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பணியிடங்கள் அனைத்தும் ஜூன் 30ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான பணிகளுக்காக 1249 கூடுதல் பணியிடங்களை உருவாக்கி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் கண்ணன் இணைந்திருக்கிறார். கண்ணன், தேர்தல் பணிகளுக்காக கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? நிச்சயமாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. தேர்தலுக்கு பிறகு பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் இந்த பணிகளை மேற்கொள்ள கூடுதல் பணியிடங்களை உருவாக்கி தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அரசாணை வெளியிட்டுள்ளார். அதன்படி 1249 கூடுதல் பணியிடங்களானது உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக PA எலெக்ஷன்ஸ் என்று அழைக்கப்படும் துணை கலெக்டர் நிலையிலான பணிகள் மற்றும் துணை தாசில்தார், உதவியாளர், இளநிலை உதவியாளர், கணக்காளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களானது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்கள் அனைத்தும் ஜூன் 30ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் காலத்தில் தேவைப்படும் அந்த தேர்தல் மேலாண்மை பணிகள், வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், மேலும் வாக்குச்சாவடிகளுக்கு பல்வேறு பணிகளை மேற்கொள்ளுதல், தேர்தல் மாதிரி நடத்தை விதிகளை அமல்படுத்துதல் உள்ளிட்ட இந்த அனைத்து பணிகளையும் மேற்கொள்வதற்காக இந்த 1249 பணியிடங்களை உருவாக்கி தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அரசாணை வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.